கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை மற்றும் மின்சார வசதிகள் அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அமைந்துள்ள வார சந்தையானது வாரம் ஞாயிறுதோறும் கூடுகிறது. தமிழகத்திலேயே மிக பெரிய வார சந்தைகளுள் இரண்டாவது வார சந்தை. இந்த சந்தையில் தக்காளி முதல் தங்கம் வரை அனைத்தும் கிடைக்கும். போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில் இருந்து விளைவிக்கும் விவசாய பொருட்கள் மற்றும் ஆடு, மாடு, கோழி என அனைத்தையும் சந்தைக்கு எடுத்து வந்து விற்று வரும் பணத்தில் அந்த வாரத்திற்கான வீட்டு மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். இதன் காரணமாக சந்தையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதுண்டு. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கூடும் இந்த சந்தையில் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை, மின்சாரம் என எந்தவித வசதியும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். சந்தை வளாகத்திற்குள் 5க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தும் ஒரு ஆழ்துளை கிணற்றிலும் தண்ணீர் வருவதில்லை. சந்தை வளாகத்திற்குள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்த போதிலும் அதிலிருந்து சந்தைக்கு வரும் கிராம மக்களுக்கு குடிநீருக்கு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என்று சொல்றாங்க. மேலும் சந்தை வளாகத்திற்குள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கழிவறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இதனால் வரை சிறப்பு விழா காணாமல் காட்சி பொருளாகவே உள்ளது. கழிவறை இல்லாத காரணத்தால் சந்தைக்கு வரும் கிராம மக்கள் சந்தை வளாகத்திற்குள் திறந்த வெளியில் பயன்படுத்துகின்றனர். இதனால் சந்தை வளாகம் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. சந்தை வளாகத்திற்கு விற்பனைக்காக வரும் கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக சந்தை வளாகத்திற்குள்ளாகவே கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் பல ஆண்டுகளாக மருத்துவமனை திறக்கப்படாமல் உள்ளது. காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கும் இந்த சந்தையில் மின்சார வசதி இல்லாத காரணத்தால் வியாபாரத்திற்கு வரும் வியாபாரிகள் சூரிய மின் விளக்குகளை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடும் இடத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாத்ரூம்புங்க எல்லாம் சுத்தப்படுத்த இல்லை. சந்தை எல்லாம் கவிசி வச்சுன்னு கிடக்குது. சந்தை கடைங்க போட முடியல, சரியா கடைங்களும் வர்றதில்ல. ரொம்ப மோசமா இருக்குது சந்தைங்க. அது யாரும் சுத்தம் பண்ண மாட்டேன்றாங்க, கண்டுக்கிறதுல. அவ்வளோ மோசமா இருக்குது எதுவும் சந்தை. சொன்னங்க, அதுக்கு எங்களுக்கும் சம்மதம் இல்லைன்ட்டாங்க. கேட்டு காசு வசூல் பண்றவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை. நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க ஊர் தலைவருங்களா இல்ல ஒரு கிளாருக்கா இப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த சந்தையில் என்னன்னா வர்ற மாட்டுங்களுக்கெல்லாம் செக் பண்ணி நோய் தொற்று வராமக்கிறதுக்கு தான் இந்த மாட்டு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. ஆனா இதனால் வரையும் திறந்தது கிடையாது, டாக்டர்ஸ் வந்ததும் கிடையாது, அதே வந்ததும் கிடையாது. ஏன்னா இந்த சந்தை அந்த அளவுக்கு நலிவடைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் பெரிய 2வது சந்தை இந்த போச்சம்பள்ளி சந்தை. இந்த போச்சம்பள்ளி சந்தைக்கு சிறுதானியங்கள் வராத தானியமே கிடையாது. சுற்றுவட்ட கிராமத்தில் இருக்கிற எல்லா தானும் நல்ல விளைச்சலுங்க. இங்க இந்த பஞ்சாயத்து இல்லாம, இந்த மாவட்டம் இல்லாம வெளி மாநிலத்தில் இருந்தாவது வியாபாரத்துக்கு ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து லோட தானியம் வாங்கிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு குப்பையும் குழியுமா நோய்வாய்ப்படுற மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சந்தையை ஒரு சுத்தம் பண்ணாம நலிவடைஞ்சு போச்சு. போச்சம்பள்ளி சந்தைன்றது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தை. வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் ஏலம் விடுறாங்க. ஆனால் போச்சம்பள்ளி சந்தை சுத்தமாக சுகாதாரமே இல்லை. பல ஊர்லேருந்து, தமிழ்நாட்டில் பல ஊர்லேருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வராங்க ஞாயிற்றுக்கிழமையில். ஆனால் சுத்தமாக சுகாதாரம்ன்றது சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு ஃபண்டை ஒதுக்கி சும்மா காம்பவுண்டு பெயிண்ட் அடிக்கிறது, காம்பவுண்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களே ஒழிய சுகாதாரத்துக்கு அது சுத்தமாக கவனம் செலுத்துறதே கிடையாது. இங்கே பாத்ரூம் பேர் கட்டுறாங்க ஒழிய ஒரு பாத்ரூம் கூட பயன்பாட்டிலே கிடையாது. சந்தைக்கு வர பொதுமக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி குப்பைங்களெல்லாம் ஊரில் இருக்கிற குப்பைங்களெல்லாம் எடுத்து சந்தைக்குள்ளே கொட்டிடுறாங்க. இங்கே பலாயிரக்கணக்கான வியாபாரிகளும் பொதுமக்களும் வராங்க சந்தைக்கு. ஆனால் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சுகாதார சீர்கேடு மோசமாக இருக்குது. இதை சரிப்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சந்தையில பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் எதுவுமே நமக்கு தேவைப்படுறது. தண்ணி வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, ஒரு சுத்தம் கிடையாது. சரக்கு போட்டு பார்த்தா எல்லாம் பாட்டில் கலையமா இருக்குது, ஒரு நீட்னஸ் இல்லாம இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், வசதி வாய்ப்புகளா இருக்கும். எத்தனை வருஷமா நீங்க நாங்க ஒரு 40-50 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் இந்த தொழில. இதுக்கு முன்னே இப்படிதான் இருந்துச்சா? இதே மாதிரி தான் இருக்கு, இதோட ஒன்றும் ஒஸ்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி வரும் போதுதான் வெறும் டஸ்டாவே இருக்கு, ஒரு கிளீனிங் இல்லாம இருக்குது எல்லாமே. இதெல்லாம் லைட் போட்டுருக்கீங்கன்னா மின்சார வசதி மெயினா வேணும். தண்ணி வசதி எதுவும் கிடையாது. கேட் மட்டும் வாங்கிட்டே இருக்காங்க, வருஷம் ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300 செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்.
நான் வந்து இந்த போச்சம்பள்ளி வார சந்தைக்கு இன்னைக்கு உழுவல் வந்து விளைக்கிறதுக்காக விற்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொண்டு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் வந்து போகலாம் அப்படின்னா கூட எந்த வசதியும் இல்லை. ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்கு இந்த இடத்துல. அந்த பாத்ரூம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்து திறந்ததே இல்லை. நான் வந்து என்ன மாதிரி வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல போச்சம்பள்ளி சந்தைக்குன்னு சொல்லிட்டு தனியாக பாத்ரூம் இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் வந்து பயன் பெறுவாங்க.